ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது கிட்டத்தட்ட 23,000 சீட்ஸ் வந்து நம்ம டிஎன்இயில் வந்து அதிகரிச்சிச்சுன்னு சொன்னாங்க. ஆல்சோ வந்து அஃபிஷியலாக வந்து வேக்கன்சி லிஸ்ட் அண்ட் புக்லெட் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. ஆல்சோ நிறைய யூடியூப் சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால கட் ஆஃப் வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படின்லாம் வந்து வீடியோ போட்டாங்க. ஸோ அதை பற்றி நம்ம பேச வேணாம். ஸோ நம்ம கான்செப்ட் நம்ம வந்து என்னென்னா, அந்த மாதிரி சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால கட் ஆஃப் வந்து உண்மையாகவே டிக்ரீஸ் ஆகுதா, அப்புறம் எந்த மாதிரி கோர்சஸுக்காக முக்கியமாக எந்த காலேஜஸ்க்கு வந்து கட் ஆஃப் வந்து டிக்ரீஸ் ஆகும்னு நம்ம இந்த வீடியோ வந்து டீட்டெயிலாக வித் வந்து ப்ரூஃபோட பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. அடுத்து இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்கள் மனசில் இருக்கிற அந்த வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டுக்கு வந்து நான் வந்து ஒரு சொல்யூஷன் வந்து இப்போயே ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன். அதாவது கட் ஆஃப் வந்து டிக்ரீஸ் ஆகுதா, ஜஸ்ட் அது ஒரு கொஸ்டினுக்கு வந்து நான் ஆன்சர் பண்ணுறேன். ஆமாம், கட் ஆஃப் வந்து டிக்ரீஸ் ஆகுது. பட் அது எந்த காலேஜில் என்ன கோர்ஸுக்கு வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னு நம்ம வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சீட்டு வந்து 23,000 சீட்டு கிட்ட இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது எந்த மாதிரி கோர்ஸ், அந்த முக்கியம் எந்த காலேஜஸ்க்கு பண்ணியிருக்காங்க நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ வந்து எந்த மாதிரி கோர்ஸுக்கு அவங்க மெயினாக பண்ணியிருக்காங்கன்னா, கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், அப்புறம் வந்து சைபர் செக்யூரிட்டி, ஏஐடிஎஸ், ஏஐஎம்எல், இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ்க்காக பார்த்துக்கோங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஒரு 5% சீட்டு, மீன்ஸ் 23,000 சீட்லேயும் 5-10% மட்டும் அந்த சர்க்கியூட் பிரான்ச்சஸ், அதாவது இசிஇ அந்த மாதிரி வந்து கோர்சஸ்க்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மீன்ஸ் ஒரு காலேஜில் வந்து 300 சீட்டு வந்து சிஇசி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணால் அதில் வந்து ஒரு 10% வந்து இசிஇயில் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இது வந்து ஓவராலாக பார்த்தாச்சு. முக்கியமாக நம்மளுக்கு தேவை என்னன்னா வந்து எந்த மாதிரி காலேஜஸில் வந்து சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு முக்கியமான டாபிக். அது வந்து எந்த மாதிரி காலேஜஸ்லாம் ப்ரைவேட் காலேஜஸ், உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல ப்ரைவேட் காலேஜஸ் சில லிஸ்ட் எடுத்து வச்சுருப்பீங்களா, அதெல்லாம் போய் பாருங்கள். கண்டிப்பாக சீட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் உங்களுக்கு தெரிஞ்ச அந்த கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் கவர்மெண்ட் ரிலேட்டட், அதாவது கவர்மெண்ட் எய்டட் காலேஜில் பார்த்தீங்கன்னா சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகவே இல்லை. ஸோ வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ரைவேட் காலேஜில் போய் சேரலான்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பெஸ்ட்டு லக்கு தான். நீங்கள் வந்து சிஎஸ்சி கிடைக்கலன்னா இசி போவோம் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் சிஎஸ்சியே கிடைச்சிடும். என்னது ப்ரைவேட் காலேஜ், அதுவும் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்என் மாதிரி காலேஜில் வந்து சீட்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணலை. அதுக்கு அடுத்ததான் ராஜலட்சுமி, அதெல்லாம் பார்த்திங்க பயங்கரமாக கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்குலாம் வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ராஜலட்சுமி, சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஸ்ரீகிருஷ்ணா, அதுமாதிரி குமரகுரு, அங்கெல்லாம் பார்த்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அதிகமான ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், அப்புறம் வந்து ஸ்ரீகிருஷ்ணா, அவங்கலாம் வந்து சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நிறையாவே அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து சர்க்கியூட் கோர்சஸ்க்கு வந்து அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி காலேஜஸ், ப்ரைவேட் காலேஜஸ்க்கு வந்து நீங்கள் ஏம் பண்ணியிருந்தீங்க உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து கட் ஆஃப் வந்து குறையும். ஏன்னா அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 சீட்டு 20, 30, 100 சீட்டில் இன்க்ரீஸ் பண்ணல, அவங்க எடுத்த உடனே டபுளாக தான் பண்ணியிருக்காங்க. மீன்ஸ் போன வருஷம் 120 சீட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுத்தாங்க, இந்த வருஷம் வந்து 340, 300 அந்த மாதிரி டபுளாக தான் வந்து பண்ணியிருக்காங்க. சொல்ல போனால் ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் நான் வந்து விசிட் பண்ணுறேன் பாருங்க, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 500 சீட்டுக்கு மேலே அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் வந்து நீங்கள் இந்த வருஷம் எடுக்க போறீங்கன்னா உங்களுக்கு வந்து நினைச்ச கோர்ஸ் நினைச்ச பிரைவேட் காலேஜில் கண்டிப்பாக கிடைக்கும். சரி, இப்போ நான் வந்து பிரைவேட் காலேஜில் கோர்ஸ் கிடைக்கும்னு வந்து பேசியாச்சு. பட் இதுவே வந்து கவர்மெண்ட் காலேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். மீன்ஸ் கட் ஆஃப் குறையுமான்னு கண்டிப்பாக குறையாது. ஏன்னா வந்து கவர்மெண்ட் காலேஜில் பெரிய அளவு வந்து சீட்ஸ் அவங்க வந்து இன்க்ரீஸே வந்து பண்ணலை. ஸோ வந்து அந்த 23,000 சீட் மெயினாக எங்கே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா ப்ரைவேட் காலேஜில் மட்டும் தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ், பிஎஸ்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இன்க்ரீஸ் பண்ணல. தியாகராஜர் காலேஜ்லாம் அப்படியே இருக்குது, போன வருஷம் என்ன சீட் இருந்துச்சு அது அப்படியே இருக்குது, அவங்களுக்குலாம் தேவையில்லை. ஸோ யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸில் வந்து போய் சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பிளானில் இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு நியூஸ் சொல்கிறேன். அதாவது இந்த வருஷம் வந்து அங்கெல்லாம் கட் ஆஃப் வந்து குறையாது. மீன்ஸ் ப்ரிஃபரன்ஸ் மாறினா குறைய வாய்ப்பு இருக்குது. மற்றபடி இந்த சீட் இன்க்ரீஸ் ஆனதுனால கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு நீங்க யூடியூப்ல இருந்து ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கலாம். அந்த மாதிரிலாம் வந்து கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ்ல வந்து நடக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அதே சீட்டு தான் உங்களுக்கு வந்து ப்ரியாரிட்டி படி உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா வந்து கிடைக்கும். மற்றபடி சீட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் கவர்மெண்ட் காலேஜில் வந்து சீட்டு கிடைக்குமான்னு கேட்டால் அதுக்கும் வந்து எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. பிகாஸ் அங்கே ஒரு சீட்டு கூட ஒழுங்காக இன்க்ரீஸ் ஆகவே இல்லை. எப்போனா இந்த வீடியோ யாருக்குள்ள உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மீன்ஸ் பிரைவேட் காலேஜ் சூஸ் பண்ணுற போகிறவங்களுக்கு இது வந்து லக்காகவே இருக்கும். நீங்கள் நினச்ச கோர்ஸ் நினைச்ச பிரைவேட் காலேஜ் எக்ஸப்ட் எஸ்எஸ்என்ல வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கலாம். மற்ற பிரைவேட் காலேஜ் தான் தாராளமாக கிடைக்கலாம். சரி, இப்போ வந்து இது வந்து யாருக்கு வந்து பெனிஃபிட்னு வந்து பார்ப்போம். மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த 170 கட் ஆஃப்லேருந்து செகண்ட் ரவுண்டு, சிம்பிளாக சொன்னால் செகண்ட் ரவுண்ட் பசங்க, இந்த 170லேருந்து அது 180 மாதிரி பசங்களுக்கு வந்து செம்ம பெனிஃபிட்டாக இருக்கும் இந்த வருஷம்.
இங்கே ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து அது 185க்கு கீழே இருப்பாங்களே, 185லேருந்து 170 இருக்க பசங்களுக்கு வந்து செம ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வருஷம் காம்படிஷனும் அந்த ஒரு பீரியட்ல வந்து அதிகம். அந்த ஒரு கேப்ல இருக்க பசங்க சூஸ் பண்ற காலேஜஸ் வந்து மோஸ்ட்டாக பிரைவேட் காலேஜஸ் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி காலேஜஸ்ல வந்து அதிகமாக வந்து சீட் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே இந்த வருஷம் வந்து சீட் வந்து கிடைச்சிடும். ஸோ அதை நினச்சி எதுவும் ஃபீல் பண்ண வேணாம். பட் யார் வந்து கொஞ்சம் வந்து கஷ்டமாக ஃபீல் பண்ணணும்னா இந்த கவர்மெண்ட் எய்டட் மாதிரி காலேஜில் வந்து நான் வந்து பார்த்தேன். சென்னை கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, பிஎஸ்சி தியாகராஜரில் வந்து நான் வந்து போகலாம், அங்கே சீட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். அந்த மாதிரி ஒரு தாட்டில் உங்களுக்கு தான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். பட் ஸ்டில் நீங்கள் ப்ரைவேட் காலேஜில் வந்து நீங்கள் போகணும்னு நினச்சா நீங்கள் தாராளமாக நீங்கள் நினச்ச கோர்ஸுக்கே வந்து போகலாம். நிறையாவே சீட்ஸ் இருக்குது. ஆல்சோ இந்த வருஷம் வந்து கட் ஆஃப் வந்து பயங்கரமாக வந்து குறையும் ஃபார் ப்ரைவேட் காலேஜஸ். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக சில காலேஜஸ் லைக் வந்து ராஜலட்சுமி, சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொன்ன மாதிரி ஸ்ரீகிருஷ்ணா, இந்த மாதிரி காலேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. குமரகுரு மாதிரி காலேஜஸ்லாம் வந்து ஸ்லைட்லி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அளவுக்குலாம் கிடையாது, கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற காலேஜ்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி சீட் இன்க்ரீஸ் ஆனதுனால யாருக்கெல்லாம் வந்து அது வந்து பயனாக அமைஞ்சிருக்கு, ஆல்சோ யாருக்கெல்லாம் அது வந்து பயன் இல்லைன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ எனிதிங் எல்ஸ் இப்போ வந்து 29ஆம் தேதி நம்மளுடைய ஜென்ரல் மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் வந்து தொடங்க ஆரம்பிச்சிடும். ஃபார் வந்து ரவுண்ட் 1, அதுக்கப்புறம் ரவுண்ட் 2 இருக்கு, ரவுண்ட் 3. நீங்கள் நினச்ச காலேஜ் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்க வாழ்த்துக்கள். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. எனி டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்கலாம். நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக ரிப்ளை பண்ணேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறந்துடாம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல்சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.